ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெமிக்கல் பீல்னா என்ன, அதை எங்கே பண்ணணும், அது சரியாக பண்ணாட்டி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும், ஏன் அதுக்கு ஸ்கின் அசஸ்மெண்ட் தேவைங்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரம்யா, பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன், சாம் பிளாஸ்டிக் சர்ஜரி, திருநெல்வேலி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப் வந்து ஆயிலியா, இல்லை வந்து ட்ரை டைப்பா, சென்சிட்டிவ் டைப்பா, இல்லை அதிகமாக பிக்மெண்டேஷன் வரக்கூடிய ஸ்கின் டைப்பா, இல்லை வந்து நிறைய ஆக்னிஸ் அண்ட் மார்க்ஸ் இருக்கிற ஸ்கின்னாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் இதுக்கான பீலை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அண்ட் பீலையுமே அது என்ன டைப்பு, அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன, ஸோ அதோட அப்ளிகேஷன் டைம் எவ்வளோ நேரம் நம்ம அதை விடணும், எவ்வளோ நேரம் கழித்து அதை வாஷ் பண்ணணும், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் மாறும். ஸோ அதனால தான் கெமிக்கல் பீலை எப்போவுமே ஒரு ட்ரெயின் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கைடன்ஸில் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்கின்னை வந்து டீட்டெயிலாக அசஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்ன, உங்களோட கன்சர்ன்ஸ் என்ன, அதாவது பிக்மெண்டேஷனா, ஆக்னியா, இல்லை இன்ஸ்டன்ட் க்ளோவா அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து, சென்சிட்டிவிட்டி லெவல்ஸை பொறுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளானை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய கன்சர்ன்ஸ் அண்ட் ஸ்கின் டைப்புக்கு சூட்டபிளான கெமிக்கல்களை நம்ம பண்ணும்போது தான் அது எஃபெக்டிவாகவும் சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா ஆட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் மட்டும் பார்த்து நீங்கள் கெமிக்கல் பீல் புக் பண்ணாதீங்க. உங்களுக்கு கெமிக்கல் பீல் தேவைப்பட்டாலோ, உங்களோட ஸ்கின் டைப் வந்து கெமிக்கல் பீலுக்கு சூட்டபிளாக இருக்குமா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் விசிட் அஸ் அட் சாம் பிளாஸ்டிக் சர்ஜரி, திருநெல்வேலி.